வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சிறு பிள்ளைங்களுக்கு எப்படி சரியான பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும், ஹவு டு ட்ரெயின் தெம் இன் எ பெட்டர் வே, ஹவு டு இன்கல்கேட் தி குட் ஹேபிட்ஸ், எது சரியோ அதை எப்படியெல்லாம் பிள்ளைங்கள்கிட்ட நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிறோம், நிறைய தகப்பனாரோ நிறைய பெற்றோர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு கேட்டால், பிள்ளைங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. அதனால் முதல்ல இன்றைக்கி இருக்கிற ஊரில் எதெல்லாம் கேபிட்டல்ஸ் ஆஃப் தி சிட்டி, அப்புறம் அதை கலர்ஸ் ஆஃப் தி ட்ரெஸ் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க, இது என்ன அது என்னன்னு. அப்படி கேட்குறது காட்டிலும் டே டு டே ரொட்டீனில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள், why we are interacting with people, why we are making things அப்படின்ற வரிசையில் நம்ம எதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் இருக்கிற பசங்க இன்றைக்கி சாட்டர்டே சண்டே லீவு, அந்த ஏஜ் குரூப் எப்படி இருக்கணும், 6 வயதுலேருந்து 10-11 வயது வரைக்கும், ஒரு 6 இயர்ஸ், அந்த ஸ்பேன் ஆஃப் 6 to 11 இயர்ஸில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாகவும் பொறுமையாகவும் எது தேவையோ அதை மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அத்தியாவசியம். எது தேவையோ அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ சாப்பாடு போடுறோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற சாப்பாட்டில் எப்போவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத சாப்பாடாக கொடுத்து பழகலாம். அது என்னன்னு கேட்டால், இப்போ நம்மளாம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம், அதனால நிச்சயமாக என்ன பண்ணுவோம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருப்போம், அதனால் அந்த டேஸ்ட்டு தெரியும். ஒருவேளை நம்ம அம்மா அதெல்லாம் போடலையோ அதனால தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இல்லையோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் சிறு பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை. அவங்க ரொம்ப வெளியில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடாத சாப்பாடு என்னெல்லாம் இருக்குமோ அதையே நம்ம தயார் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகலாம். அவங்களாம் வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடோலசன்ஸ்லாம் தாண்டிட்டாங்கன்னா அப்போ அவங்க எங்கேயான கடைக்கு போச்சு, தே கேன் ஹேவ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்ட சாப்பாடு சாப்பிட்டு அப்போ டேஸ்ட் பண்ணிக்கலாம். டில் தே ஆர் கிராசிங் பிபர்ட்டி, அது வரைக்கும் பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடாமல் சிறப்பான உணவு பழக்கங்களே நம்ம கொண்டு தரலாம். வாரத்தில் ஒரு நாளைக்கு என்ன கிரீன்ஸு, அப்புறம் ஸ்ப்ரவுட்டட், அது மாதிரி எல்லாமே கொடுக்கலாம். அதில் என்ன ஆகும்னு கேட்டால், பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டு நல்லபடியாக பழக்கம் ஆகிடும். இதுபோல் குட் ஹேபிட்ஸை இன்கல்கேட் பண்ணலாம். அப்புறம் இது எதுக்கு சாப்பிட்றோம், why we are taking this fruit அப்படின்னு கேட்டால், அந்த ஃப்ரூட்டு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றேன் அப்படி சொல்லுமா அந்த குழந்தை. இல்லை இது ரொம்ப எனர்ஜி இருக்கும் அதனால சாப்பிட்றோமா, அது இல்லை ஒரு எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி எண்ணெய் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாலும் தின்ற பதார்த்தம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் த ரீசன் பிஹைண்ட் இட், த வேல்யூ பிஹைண்ட் இட் அப்படி நம்ம சொல்லி கொடுக்கலாம். அந்த வேல்யூஸ் ஆடட் டு தட், நம்ம கொடுக்குற ஒரு விஷயத்துக்கும் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம். இல்லை எதுக்கு why we should pray lord of lords, கடவுளை எதுக்கு கும்பிடணும் அப்படின்னு சொன்னால், we should learn it as a social learning. நம்ம அம்மா கோயிலுக்கு போகிறாங்க, நம்ம அம்மாவோட நம்மளும் கோயிலுக்கு போகிறோம். அம்மா என்ன பண்ணுறாங்க, கொடி மரத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்றாங்க, நம்மளும் விழுந்து கும்பிட்றோம் விதவுட் ஆஸ்கிங் எனி கொஸ்டின். வீட்டுக்கு வந்தோடனே why it has happened, why should we do that அப்படின்னு அம்மாட்ட நம்ம டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை அம்மா சொல்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் பிளைண்ட் ஃபாலோவராக இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கு உண்டான வேல்யூ கிடைக்கும். ஸோ அது மாதிரி வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறோம், வேல்யூவை என்ன பண்ணோம் புரிஞ்சுட்டு செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி why it is, எதுக்கு இந்த சாம்பார் சாப்பிட்றோம், why we take this, what is that it has அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் கிடைக்கும், அதில் டேமரிண்ட் இருக்கிறதுனால இத்தனை அயர்ன் கிடைக்கும், இத்தனை கால்சியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை புரிய வச்சு அதை மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கலாம். அதுபோல் எதுக்கு நம்ம தாத்தா கிட்ட டெய்லி பேசணும், தாத்தா என்ன செய்வாங்க அப்படின்னா, எந்த விஷயங்களாக இருந்தாலும் இதனோட பொருள் என்ன, இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்து பிள்ளைங்களுக்கு வளர்க்கலாம். இந்த 3 விஷயங்களும் அத்தியாவசியம். ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை நடத்தி கொடுக்கறது, இன்கல்கேட் பண்ணுறது அத்தியாவசியம். அப்புறம் சிறப்பான செய்திகளை சொல்லி அதனோட வேல்யூ சொல்கிறது அத்தியாவசியம். why we should take it அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். இது புரிய வைக்கணும் இல்லை, அவங்களுக்கு புரியாதுன்னு இல்லை, கேஷுவலாக நம்ம எல்லாத்தையும் நார்மலாக தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி அப்பா ஒன்றால் என்ன வேல்யூ, அப்பாவோட என்ன வேல்யூ, அப்பா என்ன பண்ணுவாங்க, அப்பாவும் இதே மாதிரி தான் சாப்பிடுவாங்க, அவங்க அம்மா இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்பா சாப்பிட்றது எதுக்கு சாப்பிட்றோம், எனர்ஜிக்காக சாப்பிட்றோம், நீங்கள் எதுக்கு சாப்பிட்றாங்க, நீங்களும் எனர்ஜிக்காக சாப்பிட்றாங்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கு, அது பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் அதுக்கு சொல்லி கொடுத்தா
அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மா காலையில் எழுந்து குளிச்சுட்டு சமைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவாங்க, நாங்களும் சமைப்போம், ஆனால் நாங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் போவோமே அப்படின்னு சொல்லி அது கேட்கும். ஸோ யூ கேன் மேக் த சைல்ட் டு ஆன்சர் த கொஷின், எலிசிட் த ஆன்சர் ஃப்ரம் த சைல்ட். தெர்பை அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு எபிலிட்டி வளரும். த மோர் த சைல்ட் ஸ்பீக்ஸ் அவுட், she or he can learn many things. அதனோட டெரிவேட்டிவ் மைண்ட் செட்லேயும் அப்சர்விங் மைண்ட் செட்டும் சிறப்பாக அளவில் என்ன பண்ணணும், ஷார்பன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி வீட்டில் அப்பா என்ன பண்ணுறாங்க, தாத்தா கூட நம்ம எதுக்கு பேசுகிறோம், தாத்தா நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டு, மாரல் சப்போர்ட்டு, சிறப்பான செய்திகளை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளோட ஷேர் பண்ணிப்பாங்க. ரொம்ப சரி. பாட்டி என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஐட்டம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிச்சன் இருக்கேன் அதை நம்மளோட ஷேர் பண்ணிப்பாங்க. நம்மளோட உனக்காக வேண்டி எல்லாம் பண்ணுவாங்க, பண்ணி தருவாங்க, செய்து தருவாங்க அப்படி சொல்லலாம். அப்போது யூ ஆர் மோர் ப்ரீஷியஸ் டு த ஃபேமிலி. எஸ் அஃப்கோர்ஸ், தென் வாட் யூ வில் டூ அப்படின்னு சொன்னால், நல்ல பழக்க வழக்கங்களை தாய் சொல்லி வளர்க்கும் பொழுது தன்னோட வேல்யூ என்னன்னு தெரியும். உன்னோட வேல்யூ என்ன, அப்பா சொல்கிறது கேட்கணும், அம்மா சொல்கிறது கேட்கணும், உனக்கு எது சரியாக இருந்தாலும் அது சரிதானான்னு கேட்டு அப்ரூவல் வாங்கிட்ட பிறகு செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்தா. இன்றைக்கி ப்ரெசென்ட் சினாரியோவில் நிறைய நடக்கிறது பாருங்கள், வாண்டாத வேலைகள். அதாவது தாய் தகப்பனை மதிக்காமல் அவங்க செய்கிற வேலை, இல்லைன்னா தாய் தகப்பன்கிட்ட அவங்களோட கன்சிடரேஷன் இல்லாமல் நிறைய வேலை, அவங்களோட பர்மிஷன் சொல்லாமல் நடக்கிற நிறைய வேலைகள் எல்லாம் என்ன பண்ண முடியும், இதை நம்ம தவிர்த்துடலாம். ப்ரொவைடட் என்ன பண்ணோம், தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைங்களோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணோம். மானிட்டர் பண்ணுறதுன்னு ரொம்ப பெரிய விஷயம்தான், இருந்தாலும் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணோம். மானிட்டர் பண்ணால் த சைல்ட் வில் நாட் டிவியேட் ஃப்ரம் தி வேல்யூஸ் ஆஃப் த ஃபேமிலி. த சைல்ட் வில் நாட் லீவ் தி மோரல் அட்ஹரன்ஸ் இருக்கே, அதை தாண்டி அங்கேயும் போகாது. அம்மாட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் செய்யணும்னு சொன்னால் த சைல்டு மேல் ஆர் ஃபீமேல், பாய் ஆர் கேர்ள் வில் நாட் டிவியேட் நாட் ஈவன் சிங்கிள் அயோட்டா ஃப்ரம் தி மதர்ஸ் வேர்ட். அதுக்கு அம்மா கிட்ட அம்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். அம்மா இது செய்வாங்க அது செய்வாங்க அப்படின்னு போயிட்டே இருந்தா இல்லை. அம்மா அவங்களோட எல்லா வேலையும் நிறுத்தினா கூட பிள்ளைங்களை மானிட்டர் பண்ணுறது தான் டாப் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க செய்தாக்க பிள்ளைங்களுக்கு நல்ல வேல்யூஸ் கிடைக்கும். யூ கேன் இம்பைப் த வேல்யூஸ் இன்டு த சைல்ட்ஸ் ரொட்டீன். யூ கேன் இன்கல்கேட் தி குட் ஹேபிட்ஸ் இன் த சைல்ட்ஸ் பிஹேவியர். அப்படின்னா அது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து சிறப்பான குழந்தைகளாக வளர்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. எப்படிலாம் வளர்க்கலான்னு வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.